உழவர் உலகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். தொடர்ந்து பல நல்ல விஷயங்களை உழவர் உலகம் டிவி நேயர்களுக்காக நாம் வழங்கிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நல்லா கேட்டுக்கோங்க. பழங்கள் எத்தனையோ பழங்கள் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட பழத்தை பற்றி போன வாரம் நான் ஒரு ஆய்வு கட்டுரையில் படித்தேன். அது என்ன அப்படின்னா சப்போட்டா. அதுலேயும் இந்த கோடை காலத்தில் ஏன் சப்போட்டா பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, இந்த சில பேர்த்துக்கு ஒட்டுக்குடல் அப்படின்னு சொல்லுவாங்க, சில பேர்த்துக்கு குடல் இறக்கம்னு சொல்லுவாங்க, சில பேர்த்துக்கு அப்பரண்டிசின்னு சொல்லுவாங்க, சில பேர்த்துக்கு சாப்பிட்ட உடனே மலம் கழியும், வயிறை வலித்து மலம் கழியும். இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு, அதான் இந்த மாதிரி பாதிப்பில் இருக்கிறவங்களுக்கு சாப்பிட்ட உடனே மலம் போதல், காரமாக சாப்பிட்ட உடனே மலம் போதல், மலம் போன பின்னாடி வயிறு வலித்து மலம் போகிறது, அதுக்கப்புறம் சூடாக சாப்பிட்ட உடனே வாய்வு கேஸ் ஃபார்ம் ஆகி வலித்து மலம் போகிறது. இந்த மலக்கழிச்சல் நோய்க்காக இந்த கோடை காலத்தில் தான் இந்த மலக்கழிச்சல் நோய் அதிகமாகும். இப்படி தொடர்ந்து நீங்கள் கவனிக்காமல் விட்டிங்கன்னா அது ஒரு அல்சராக மாறும், அதுக்கப்புறம் செப்டிக் அல்சராக மாறும், அதுக்கப்புறம் கேன்சராக மாறும். அதனால் இந்த பதிவில் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, இந்த மலக்கழிச்சல் நோய் நிறையா பேர்த்துக்கு இருக்குது. என்கிட்ட வைத்தியத்துக்கு வரவங்கலாம் சொல்லுவாங்க, ஐயா சாப்பிட்ட உடனே மலம் போய்கிட்டே இருக்குது, 3 தடவை 4 தடவை போகுது, சாப்பிடவே முடியல, தண்ணி குடித்தா கூட மலம் போகுது, காரம் சாப்பிட்டா மலம் போகுது, சூடாக சாப்பிட்டா மலம் போகுது, இப்படி பல கேட்டகரியில் என்கிட்ட புலம்புவாங்க. இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு ஒரு ஆய்வு பண்ணுறப்ப தான் சப்போட்டா பழம், இந்த சப்போட்டா பழம் நமக்கு ரொம்ப சப்போட்டாவாக இருக்குங்க. என்ன அப்படின்னா, இது போன்ற நோய்களுக்கு, அதாவது புண்ணு, வயிற்று எரிச்சல், மலக்கழிச்சல், ஆசனவாய் பிரச்சனை, அப்புறம் நரம்பு பிரச்சனை, அப்புறம் தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அப்புறம் பல்லில் வரக்கூடிய நோய், பல்லில் வரக்கூடிய பல்வலி, பல் சொத்தை, பல் எளிறு வீக்கம், பல் கூச்சம், இதுக்கெல்லாம் சப்போட்டாவில் ஒரு பசை இருக்கும் பாருங்கள். முட்டி வலி, முழங்கால் வலி, இந்த மாதிரி பசைகள்லாம் இல்லை, தண்டுவடத்தில் பசை சுரப்பி கம்மியாக இருக்குது அப்படின்னு இப்படி பல பிரச்சனைகளுக்கு இந்த சப்போட்டா பழம் ஒரு தீர்வாக இருக்குது. ஆகையால் இப்போ ஒரு கோடை காலத்தில் வரக்கூடிய நோய்களுக்கும், கோடை காலத்தில் வரக்கூடிய வெப்பத்துக்கும், இந்த சாப்பிட்டால் மலம் போகுது அப்படிங்கிற மலக்கழிச்சல் நோய்க்கும், காரம் தின்னால் மலம் போகுது அப்படிங்கிற அல்சர் சம்மந்தப்பட்ட நோய்க்கும் ஒரே தீர்வு என்ன அப்படின்னா இந்த சப்போட்டா. இந்த சப்போட்டாவை இப்போ போட்டாவை காமிப்பார் பாருங்கள், சின்னதாக இருக்கும், நாட்டு சப்போட்டா. அந்த மாதிரி சப்போட்டாவை நீங்கள் வாங்கணும். அது மட்டும் இல்லாமல் நாம் என்ன நினைக்கிறோன்னா, ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி இல்லைங்க, பழம் காஞ்சிருந்தாலும் அதனுடைய தன்மை மாறாமல் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு கருப்பு திராட்சை, இந்த கருப்பு திராட்சையை வெயிலில் போட்டு காய வைக்கிறாங்க. அந்த சூரியனுடைய எனர்ஜியெல்லாம் அந்த திராட்சை உள்வாங்கிக்குது, அது கேன்சரை போக்குது அப்படின்னு இப்போ ஆய்வில் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கிறான். அது மாதிரி தாங்க இந்த சப்போட்டா, சுருங்கியிருந்தாலும், சிறுசாக இருந்தாலும், சின்னதாக இருந்தாலும், காஞ்சு போயிருந்தாலும், இது சூரியன்கிட்ட இருந்து நிறைய ஆற்றலை எடுத்து வச்சுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சப்போட்டா, கேன்சர் ஆய்வாளர்கள் இந்த சப்போட்டாவை பரிந்துரைக்கிறாங்க. என்ன பரிந்துரைக்கிறாங்க அப்படின்னா, ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கக்கூடிய கேன்சர் நோயை இந்த சப்போட்டா நீக்குகிறது, மார்பக கேன்சரை நீக்குகிறது, இந்த கேன்சர் வைரஸுகளை மேலும் பெருக விடாமல் தடுக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட சப்போட்டாவை சப்போட்டா நமக்கு சப்போட்டா இருக்குது, அந்த சப்போட்டாவுக்கு நாம் சப்போட்டமாக இருக்கிறோம், சப்போட்டா இல்லையேங்கிறது, அதாவது சப்போட்டா பழம் நமக்கு சப்போட்டா இருக்கிறது, அந்த சப்போட்டா பழத்துக்கு நாம் சப்போட்டா இல்லையே அப்படிங்கிறது தான் வருத்தம். ஆகையால் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க மறக்காமல் அன்றாடு அல்லது வாரத்தில் ஒரு நாள், ஏதேனும் ஒரு நாள் இந்த சப்போட்டாவை எடுத்து வந்தீங்கன்னா இந்த மலக்கழிச்சல் நோயும், இந்த சாப்பிட்ட உடனே மலங்கழிக்கிற நோயும், இந்த ஹிரணியா நோயும், இந்த ஒட்டுக்குடல் நோயும், இந்த அப்பரண்டிசின் நோயும் உங்களுக்கு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். ஆகையால் சப்போட்டாவுக்கு நாம் இனிமேல் சப்போட்டா இருப்போம். மீண்டும் ஒரு நல்ல பதிவிலை சந்திப்போம். வெற்றி நிச்சயம், வெற்றி உண்டாகட்டும்.